கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா? அழகான கேள்விகளை எழுப்புற ரொம்ப அற்புதமான பாடல். வாலி ஐயாவோட வரிகளில் வந்த இந்த பாடல் முழுக்கமே ரொம்ப ஆழமான விஷயத்த ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பாரு. நான் வளர்ந்த காலத்தில் இந்த மாதிரியான பாடல்கள் எல்லாம் கேட்கறதுக்கு ரேடியோ நிறைய ப்ளே பண்ணிட்டு இருந்தது. சமுதாயத்தில் எல்லா விஷயங்களுமே நிறைய நல்ல பாசிட்டிவான விஷயங்களை வளர்த்துட்டு இருந்தது. அது பாசிட்டிவ் தான் அப்படிங்கிறது ஒரு இல்லாமல் உலகம் ரொம்ப அழகாக இருந்தது நம்மளோட பார்வையில். ஆனால் இப்போ கையில் கேட்ஜெட்ஸ் எல்லா விஷயங்கள்லையும் நம்மளுக்கு நியூஸ் நிறைய கிடைக்கிறதுனால குழந்தைங்களுக்கு பயம் ஜாஸ்தி இருக்குது. அவங்களுக்கு நம்பிக்கையை விட பயம்தான் நிறையா இருக்குது. மனிதர்கள் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை ஜாஸ்தி இருக்கிறதோட ட்ரஸ்ட் இஷ்யூஸ் தான் நிறையா இருக்குது. இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குன்னு பேசிகிட்டே போகலாம். ஆனால் அதுக்கு தீர்வு என்னங்கிறது ஒரு பெற்றோர்களாக நம்ம தான் செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம குழந்தைங்கள அவங்களோட பாஷையில், தமிழில் தான் இல்லை, எல்லா பாஷையிலையும் அழகான வரிகள் கொண்ட பாடல்கள் இருக்குது, நல்ல விஷயங்கள் இருக்குது. வாரத்தில் ஒரு 1 hour அவங்கள உட்காந்து இதெல்லாம் கேட்க வச்சா நிச்சயமாக அவங்களோட சிந்தனைகள் ரொம்ப அழகான டைரக்ஷனில் தான் போகும். ஏன்னா மனம் என்கிற அந்த ஒரு விஷயம் மனிதனை தமிழில் சரியான வார்த்தைகளை போட்டு எனக்கு பேச தெரியல. ஆனால் நான் பேசணும்னு நினைக்கிறது இங்கேருந்து பேசுகிறேன். அது உங்களுக்கு நிச்சயமாக புரியும்னு நினைக்கிறேன். இஃப் மைண்ட் பிகம்ஸ் ஆர் மாஸ்டர், we have to master our mind. அதுக்காக தான் எல்லா விஷயங்களும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மைண்டை சேனலைஸ் பண்ணி ரைட் டைரக்ஷனில் ரைட்டான கேள்விகள் கொடுத்து எப்பவும் பாசிட்டிவாக, ஏன் எப்பவும் பாசிட்டிவாக இருக்கணும்? ஏன்னா நெகட்டிவாக இருக்கிறதும் பாசிட்டிவாக இருக்கிறதும் நம்ம கையில் இருக்கிற சாய்ஸ் தான். ஒரு கான்ஷியஸாக நம்ம எடுக்கிற அழகான முடிவுகள் தான் நம்ம வாழ்க்கையை வழிநடத்துறது. ஸோ எப்பவும் பாசிட்டிவாக எல்லா விஷயங்களுக்குள்ளேயும் நல்லதை தேடி எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் நல்ல குணங்களை பார்க்குற அழகான குழந்தைங்களை நம்ம வளர்க்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அதை தான் பண்ணுவீங்க. ஸோ இனிமேல் நல்ல பாடல்களை, இந்த காலத்தில் இப்படி பாடல்கள் இருக்குன்னு குறை சொல்கிறத விட்டுட்டு அந்த காலத்தில் இருந்த அழகான பாடல்களை கேட்க வைக்கலாம். அண்ட் எப்பவும் நல்லதை மட்டும் பாருங்கள். எப்பவும் சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க. நீங்கள் எப்பவும் சந்தோஷமாக இருப்பீங்க. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். Power and positivity to everyone who are listening to this. Life is beautiful.